ஃப்ரெண்ட்ஸ், அகக்கலியகம் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். மகா ஃபீல் பண்ணி நம்மளால உண்மையை நிரூபிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி அந்த மதன் எங்க இருக்காங்க என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியல மேடம், ஆனா கண்டுபிடிச்சா கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்து காட்டுறேன்னு சொல்றாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல மகா இருக்காங்க. உடனே சூர்யா அங்க மகா எதுக்காக நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நான் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சு நிரூபிக்கணும்னு சொல்லி நினைச்சேன். கடைசியில என்னால நிரூபிக்க முடியலையே, அதை நினைக்கும் போதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விடு, இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டெல்லாம் இருக்காது. இங்க பார், இந்த வளகாப்பு முடியறதுக்குள்ளவே என்ன நடக்கணுமோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இருன்னெல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே சூர்யா வளகாப்பு முதல்ல நல்லபடியா மூடிட்டோம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் வான்னு சொல்லிட்டு மகாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா ஆதாரத்தை எடுத்துடுறாங்க. நம்ம கௌதம் மதன் கிட்ட பேசிட்டு இருந்த வீடியோவை எடுத்து வச்சுட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வளகாப்பு நடக்க கூடாது, நடக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அனாமிகா முடிவு பண்றாங்க. ஐஸ்வர்யாவுக்கு வளகாப்பு நடக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஐஸ்வர்யா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. உண்மையை எப்படியாவது நிரூபிச்சிடலாம் நினைச்சா அது கூட நம்மளால நிரூபிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, நீ எது நினைச்சு கவலைப்படாம இரு, இந்த குழந்தை பொறுக்கிற நேரம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆறுதலா பேசியிருந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்மளுங்க நலங்க வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே அதுக்கு ஐஸ்வர்யா ஒரு நிமிஷம், எனக்கு எல்லாமா இருக்கிறது என் மகாதான் எனக்கு முதல்ல நலங்கு வைக்கணும்னு சொன்னதும் உடனே கோடீஸ்வரி சரி அப்படியே நடக்கட்டும்னு சொல்றாங்க. அதுலயும் சித்ரா தேவி பிரச்சனை பண்றாங்க. நான் கேட்கறத தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னதான் ஐஸ்வர்யா அக்காவா இருந்தாலுமே மகா தானே முதல்ல கல்யாணம் ஆகி வந்தா, அவருக்கே இப்ப வரைக்கும் ஒரு புழு பூச்சி வயிற்றுல இல்ல. அப்படிப்பட்டவ இங்க நலங்கு வைக்கிறதா அது நடக்கவே கூடாது. இல்ல அத்தை வைக்கட்டும், யாராவது வைக்கட்டும், ஆனா மகா வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே கோடீஸ்வரி சம்பந்தி இதுல போய் என்ன இருக்கு, யாரு வச்சா என்ன, அப்ப யாருமே என் பேச்ச கேட்க மாட்டீங்களான்னு சொல்றாங்க. கௌதம் அம்மா இதுல போய் என்னமா இருக்கு, என்னடா நீ உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு வகையில எல்லாரும் சேர்ந்து சொன்னதும் மகாவை நலங்கு வைக்க ஒத்துக்கிறாங்க. மகா மனசுல ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன மன்னிச்சிருக்கா, எனக்கு வேற வழி தெரியல, உண்மை எப்படியாவது நிரூபிச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால நிரூபிக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல மகா நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு கௌதம் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.